ஹலோ ஹலோ, உங்களை தான். யோ என்ன சட்ட? பிளான் போட்ட மாதிரியே அவனை எப்படியாவது நம்ம தூக்கிடுறோம். ஓகே, சம்பவ இடத்துல நம்மள ஒரிஜினல் நேம் மட்டும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா மாற்றிக்குவோம். வேற கோடி நேம் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ள வாய் விடுற. இல்லடா, இவன் கரெக்டாக தான் சொல்கிறான். ஜாகுவாரை தூக்குறது ஒன்றும் ஈஸி கிடையாது. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. திடீர்னு நம்ம ஒரிஜினல் நேம் அவனுக்கு தெரிஞ்சா விட அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்மளை தூக்கிடும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கோடு நேம் முக்கியம். ஓகே, நான் தான் பயன்பன். அதான் ஸ்பைடர்மேன். ஐ ஆம் த உல்வரின். கொஞ்சமா சீரியஸா பேசுங்களா, சின்ன பிள்ளை மாதிரி என்னடா பேசுறீங்க? ஆமாண்டா, நான் சொல்ற மாதிரி எப்பமா எப்படி டேட்டா ஜாக்கி ராவுத்தர் சார்லஸ் இந்த மாதிரி எப்பமா? நான் திரும்ப பண்ண கஷ்டம்டா. ஏன்னா சரி, அப்ப என்னதான் பண்ண? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? காப்பிரைட் உழுவாதுன்னு சொல்கிறேன். GTA கேமில் உள்ள எல்லா நேம்ஸையும் யூஸ் பண்ணுவோம். சூப்பரா, இதே யூஸ் பண்ணலாம். சேரன் ட்ரெஸ் வந்து எடுக்கலாம்டா. சூப்பரா, அதுலேருந்து எடுத்துக்கணும். நான் தான் CJ கால் ஜான்சன். அப்போ நான் தானே ஸ்வீட் ஜான்சன். அப்போ நான் தான் ரைட்ரு. அப்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இறங்கலாம். போராட்டம்.
ஏன்டா இவ்வளவு லேட்டு? கால் பண்ணா இருக்குங்கடா. யாரா நீங்க? நான் உங்களுக்கு போட்டுக்கல தான் இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு சொல்லி முடிக்கலாம் நேரம் இல்லை. என்ன சொல்கிறேன்? ஓ, அங்கே என்ன ப்ரோ தேடிட்டீங்க? கத்தியை காணாண்டா, தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணை பார்த்தா பயந்தானா? ஓப்பன் ஆகிக்கியா? சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு. போச்சு. இல்லை கல்லுங்க வந்துட்டாரா? நாளைக்கு எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. காவடி முன்னாடி எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட இது இல்லை. நைட்டு ஃபுல்லாக செட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் எதுவும் சொல்லிட்டு தான் போகணும். நான் தான் பூட்ட மறந்துட்டேன், அவசரத்தில் மறந்துட்டேன். டேய், இவன் தான் கூட்டாம வந்துட்டானாடா. டேய் அடா அடா, டேய் உடுறா உடுறாடா. என்ன கோவம் வருதா? கோவம் வருதா உங்களுக்கு? எனக்கு தான்டா கோவம் வருங்க. என்னால கஷ்டப்பட்டு போட்ட பிளான்டா, லூசு மாதிரி போய் சொதப்பிட்டீங்கடா. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண, எவனுமே ஃபாலோ பண்ணல. இப்ப இன்ஃபார்ம் பண்றான், அவன் வர்றதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போன் பண்ணி சொன்னேன். சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்துச்சு நடக்குது தூரத்தை கூட பார்க்க கூட இல்லை, ஸ்பாட்ல ஆள் இல்ல. எங்க மேலமே தப்பு இல்லை. ஏதோ பெருசா சொல்றா, நீ முன்னாடியே சொல்லிக்கணும், கால் பண்ணிக்கணும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே முன்னாடியே. ஏய், இன்ஃபார்ம் பண்றது தானே பிளான். இன்ஃபார்ம் பண்றதா தான் இருந்துச்சு. என் கூட வந்தானே ஸ்வீட்டுன்னு ஒரு தர்த்திரியம் முடிச்சவன் போனை சைலண்ட்ல வைக்கல, பின்னாடி போயிட்டு இருக்கும் போது எந்த நாதாரியா உனக்கு போன் அடிச்சிட்டான். இந்த ஸ்வீட் எங்க? ஏய், நம்ம ஜேசுல இருந்து நினைக்கிறோம், தோத்துட்டு வந்திருக்கோம்டா. இப்ப போய் ஸ்வீட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடலையே காட்டா இவன். அதான் டேய் அறிவு கட்டவனே, அவன் நம்ம பையன் ஸ்வீட் எங்கன்னு கேட்டான். சரி, அவன் எங்கடா ஸ்வீட்டு? எந்த கேட்காத, இவன்ட்ட கேளு எங்க ஸ்வீட்டு? அவன் போனை சர்வீஸ் கூட போய்க்கான். நான் தான் கடுப்புல தூக்கி போட்டு உடச்சிட்டான் அவன் போனை. அவன் ஃபோனை சைலண்டில் இல்லைன்னு சொல்லி அவன் ஃபோனை உடச்சிட்டான். அப்போது நான் லேட்டாக வந்தேன், அப்படியே கால் உடச்சிக்க. நீ அவன் ஃபோன் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணாம நான் சொல்லாம போயிட்டேன். அப்ப அதுக்காக எனக்கு கால் தடுத்துருவேன் நீ? ஏறி, நான் உன் மேல சரியான கடுப்புல இருக்கிறேன். உனக்கு டைலாக்கே கிடையாது. மொத்த பிளானும் சொதப்பினது உன்னால தான்டா. நீ தாண்டா காரணம். நீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டா வாய்ப்பாது இருந்திருக்கு. அந்த ஜாகுவரை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் எப்படி இருந்தீங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. இப்ப அடுத்து புதுசா ஏதாவது பிளான் பண்ணி அந்த ஜாகுவரை தூக்கணும். அந்த பிளான்ல நீ கிடையாது. தயவு செஞ்சு கிளம்பிடு, போயிரு, அப்படியே போயிரு. தயவு செஞ்சு போ. போடா போ போடா போடா. திரும்ப வரோம்டா. என்ன போலானே? டேய் சரி, சொன்ன அமௌண்ட்டை நீ எனக்கு தனியாக கையில் வந்து கொடுத்துரு. எந்த இடம்னு சொல்லுவேன், அந்த இடத்துல வந்து கொடுத்துரு. நம்மளே வேஸ்ட்னு நினைச்சிட்டானு இப்ப யாருன்னு நான் காமிக்கிறேன் பாடுறான். ப்ரோ, என்ன நான் யூடியூப் பிளாகர் ப்ரோ. இந்த ஊருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஹோட்டல் அட்ரஸ் தெரிஞ்சாகணும். அது மாதிரி ரூட்டை மட்டும் சொல்லுங்களேன். லாகர்னா இந்த எங்கே போனாலும் கேமரா தூக்கிட்டு சுற்றி தருவாங்க. இல்லை எங்கே போனாலும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அங்கே வந்திருக்கோம் சொல்லுவாங்க. இல்லை
அந்த மாதிரியா? ஆமாம் ப்ரோ, அந்த மாதிரி விளாகர் தான் நான். இப்போ எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. என்னது இது? ஹோட்டலுக்கு அட்ரஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கு. இல்லை ப்ரோ, இந்த கத்தியை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ஹோட்டல் அட்ரஸே நான் கேட்டேன். என்னடா இது லாஜிக்கே இல்லை. ஒரு கத்தியை கொடுக்குறக்காண்டி இங்கேருந்து இங்கே வருவியாடா நீ? இல்லை ப்ரோ, போன தடவை அங்கே தான் விளாக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து தெரியாமல் கத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பழக்கமே இல்லை, தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கத்தியை கொடுக்குறக்காண்டி இப்போ நீ உங்கள் ஊர்ல இருந்து வந்திருக்க. யாரா நீ? உன்னை யார் அனுப்புனா? இல்லை ப்ரோ, இந்த என்னோட விசிட்டிங் கார்டு கூட பாருங்க. என்ன கருமத்தில் அவட்ட வச்ச? கண் எரியுதுறான். போன வாட்டி போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி தரமா ஒரு பிளான் போடணும். நான் ஒரு பிளான் போகிறேன், அந்த பிளானை ஃபாலோ பண்ணால் போதும். என்ன மாதிரி பிளான்? அது நான் சொல்கிறேன். பசங்களா, நீங்கள் 3 பேர் முடிக்க வேண்டிய வேலையை நான் ஒரே ஆளாக முடிச்சிட்டேன்டா. என்ன பண்ணிப்பா? ஒட்டகையா தண்ணி கேன் தூக்கி வச்சுப்பா, அதுதானே? நீங்களாம் வாய் பேசுறதுனால லாய்க்கு. நீங்களாம் என்னடா பிளான் பண்ணுறீங்க? நான் ஜாகுரை தூக்கிட்டேன்டா. அதாவது பொய் சொன்னா பொருந்துற மாதிரி போய் சொன்ன, கண்டுபிடிக்கிற மாதிரி பச்சையா போய் சொல்றாங்க. இரிட்டேட் ஆகுது. யார் போய் சொல்றா? நீதான்டா. என்ன போய் சொல்ற? காடு நல்லா குத்துறான். யாருக்கு? வாய் இருக்கிற வாய்க்கு வந்து அடிச்சிடக்கூடாது. டேய், இது ஜாக் இருக்கா? தூக்கிட்டியா? தூக்கிட்டேன்டா. நீயா தூக்கணும்? நான் தான்டா தூக்குனேன். என்னடா சார் நம்ப முடியலடா. சூப்பர்ரா, எப்படா தூக்குறா? அதான் தனியா நின்று தூக்குறேன். இவனை போய் என்னெல்லாம் நினைச்சா சொதப்புறதுக்கு இருக்கான்னு சொல்லி. சரி, கண்ணை கூட பார்ப்போம். ஓகே பாய்ஸ், ஜாகவர் போயிட்டான். அடுத்து இங்க நம்ம தான். நான் தான் நம்ம டீமை லீட் பண்ண போறேன். நீ லீட் பண்ண தெரியா? நான் தான் பண்ண போறேன். நீ எப்படி பண்ணுவ? டேய், நான் தானடா லாஸ்டா பிளானுக்கு இன்சார்ஜ். பிளான் இன்சார்ஜ் நீ தான் போட்டது. அவன் போட்டதுனால அவன் பிளான் நமக்கு தெரியாதுல்ல. என்ன பிளான் தெரியாது? போன வாட்டி பிளானை சொதப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நின்று இறங்கி போட்டிருக்கேன். பிளான் எதனால சொதப்பிச்சு? உன்னாலதான். அதனாலதான் நான் இதை வச்சுட்டு நான் போட்டேன் திரும்ப அவனை. அது உன் பிளான் எங்க எவனுக்குமே தெரியாதுல்லடா. இப்போ என் பிளான்னா 3 பேருக்குமே தெரியும். நம்ம ரூல்ஸ் என்னது வச்சுட்டு எவன் பிளான் போடுறானோ அது வின்னாவதோ இல்லையோ அது வேற விஷயம். அதுக்கு அவன் தானே பாசி. லாஸ்டா என் பிளான் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீ தான் எல்லாரும் நிற்கன்னு சொல்ற. ஆமா, தப்பு. நீ உனக்கு உன் பக்கம் பேசிட்டியா, அவன் பக்கம் பேசிட்டியா. இப்போ நான் என் பக்கம் பேசுறேன். நீ என்ன இந்த இடத்துல நான் தான் பாஸ். நீங்க என்ன நீ சப்போர்ட்? எப்படி இடையில வரலாம்? அதானே. நீ எப்படி வரலாம்? இந்த இடத்துல நான் தான் பாஸ். என்ன பண்ண முடியும்? எனக்கு இவனுக்கு சண்டை வருதான். அதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. நீ எதுக்கு நீ நடுவில் வந்து நிக்கிற? நீ எதுவுமே பண்ணலையே. அதானே. நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து நிக்கிற? அவன் பிளான என்ன போட்டான். பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? டேய், ஆமாடா. நீ போறாங்க. என்ன மோதி போகிற சண்டைக்கு? ஆமாடா.
நிறுத்துங்கடா, எதுக்குடா இப்ப தேவை சண்டை விட்டு- நிறுத்துங்கடா, காலில் வர முள்ளு குத்திச்சுடா. இப்ப நான் லீட்டுக்கு தான் சண்டை விடுவீங்க. வாட சாப்பிட்டு போட்டு பாத்துருவோம். சாப்பிட்றியா? ஆமாண்டா, அதை போட்டு சண்டை முட்டு விட சாவு வச்சுக்கோடா. இருக்கா? 5ஆம் கிளாஸ் பிள்ளைமா பேசிட்டு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இதே மாதிரி 4 பேருமே சண்டை போடுவோம். கடைசியில் அவன் உயிரோட இருக்கான், அவன் தான் பாஸ். இல்ல எதுக்கு அது சாப்பிட்டு போட்டே முடிவு பண்ணிடலாம். சாப்பிட்றியே போட்டுருவோம். என்ன அப்படி வேணா சாவுறதுக்கு சாப்பிட்டு போட்டு மேட்ச் முடிச்சுட்டு போயிடலாம். மேட்ச் முடிச்சுக்கலாமா? என்ன சாப்பிடுச்சு வைங்களா? என்ன ஓகே தானே? இதுல யாரு லீடர்னு இதுல பாப்போம். நான் சொல்லிட்டா அப்படி இல்லை பெருசு. சாப்பிடுச்சு. ஓகே, நாங்கள் 2 பேரும் ஒரு டீம், நீங்கள் 2 பேரும். டீம் மேட்ச் விளையாடுறது என்ன கிரிக்கெட் மேட்சா? ஒழுங்கா வாங்கிடா. டாப் 3 மட்டும் வைக்கிறீங்கடா. நான் போடா, இன்னும் பண்ணிக்கலாம். போடா, இனிமே 2 டீம்டா. நாங்க 2 பேர்ரா, நீங்க 2 பேர்ரா. பாப்பண்டா, நான் ஒத்தையா நின்று அவனை போட்டேன். இவ்வளோ தண்ணி கேட்டா தூக்க முடியும். அடுத்த டார்கெட் நீ 2 பேர் தான்டா. அடுத்த யாருக்கு நீங்க 2 பேருண்டா. வேற ஏதாவது யோசிச்சுக்கா. போடா. என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேன். உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு யாருன்னே தெரியல. யார் நீ? உன் பேச்ச நான் ஏன்டா கேட்குறேன்? இது முக்கியமான விஷயம். நான் சொல்றது இப்ப நீ கேட்டுதான் ஆவனு. ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா கிளப்புற விஷயமா? ஆமா. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசுவோம், இன்னைக்கு என்ன முடியாது. கைடா இருக்கு. என்னடா பண்ண? எப்படா இடமா இருந்துச்சு? எதுவும் மயக்கம் இருந்ததும் அடிச்சியா இல்ல ஓசையில எதுவும் நான் இருக்கனா? எப்படா இதை பண்ணா? இப்ப நீங்க என் பேச்ச கேட்டுதான் ஆவனு. உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு நீங்க இந்த டைமண்ட்ஸ் இருந்தாதான் நீங்க ஃப்ரீயா எந்த ஒரு பயமே இல்லாம இருக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷே தெரியும். நீ என்னன்னா டைமண்ட்ஸ் கோல்டு கிராண்ட் ஃபாதர்னு பேசிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியல. முதல்ல நீ யாரு அதை சொல்லு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதுக்கு மேல உங்க இஷ்டம். பெரிய ஆபத்துன்னு சொல்றா. அது என்ன? உன் போனுக்கு ஒரு போட்டோ வரேன், அதை பாரு, அப்ப புரியும் உனக்கு. எனக்கு யாருன்னே தெரியல. ஆமா, உன் கையில போனே இல்ல. 2 செகண்ட் நீ சொன்னோன்னு எனக்கு போட்டோ இப்பதான் வருது. ஹேக்கராடா நீ? இத்தனை நாளா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துக்கிறா. ஆனா எப்படி நீ கடத்துனான்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனா நீ வசமா ஏன் கிட்ட மாட்டிக்கிட்டா. நான் சண்டை போடுறதுக்காக இப்ப வரல. நான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலே நீ இல்ல. உனக்கு ஒரு ஆபத்து வரேன், அப்போ நான் வரேன். எனக்கு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு நான் தான்டா பிரச்சனை. அந்த தெருவுல தானே சொல்லி பார்த்தாச்சு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பார்த்தாச்சு, கேட்க மாட்டாங்க. போன நாளைக்கு
காஸ்ட் போயிடுடா. என்ன பண்ணு முதல்ல அவன் போய் பாரு. ஆகட்டு இது அவங்க வீட்டு சம்பவம். என்ன சாவலையா? சாவலையாவா? 2 நாளா என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. சரி நம்ம போயிடுவோங்க. ஏய் இட செத்துட்டீங்களடா. செத்துட்டோமா? டே உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். என்னாச்சுடா மொத்த 2 பேருக்கு? ஏய் நீ உண்மை இல்லடா, இங்கிலீஷ் படத்துல ரொம்ப கண்ணு தெரிஞ்சுட்டே இருக்காடா. உன் கண்ணு முன்னாடி தான் நான் நிக்கிறேன். அவங்க 2 பேருக்கு என்னடா ஆச்சு? டேய் நீங்க 4 பேர் தான் ஜாக்கோட கொல்ல போகன்னு போனீங்க. இங்க செத்து தீய வச்சுதானே கத்தியது ஒட்டைக்கு வாடாங்க. அவன் வந்துட்டீங்க, என்ன பண்ண? இன்னும் சாவலையா ஜாக்குவேரி? இல்ல சாவல, அவன் வந்துட்டீங்க. பிக்ஸ் மோக் தானடா உனக்கு தூக்குறான். ஆமா சிஜி எங்கடா? போன பிளான் அவனால தான் சொதப்பிச்சாக அவனை விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ இந்த பிளான் சொதப்பணும் என்ன? சொதப்புறம் அவனை விட்டுட்டு அடுத்த பிளான்ல பாத்துக்கலாம். முதல்ல இந்த பிளான்ல உயிரோட இருப்போமான்னு பார்ப்போம். யாரா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. நாங்க புதுசா ஒன்னதும் கேட்கணும். நீ தான் தனியா சுத்திட்டு இருக்கா. நாங்க யாரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ராவுத்தர் கேங். யாரா அந்த ராவுத்தரு? என் பவர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ராவுத்தர் கேங் என்னன்னு தெரியுமா? ராவுத்தரே யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அவன் பவர் என்ன இது என்னன்னு கேட்டுட்டு இருக்க. உன்னையும் அடிப்பேன், அவனையும் அடிப்பேன். என்ன அடிப்பங்கிறா இவனை வச்சுக்கிட்டே? நீ தான் ராவுத்தரா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே நான் வர மாட்டேங்குது. அன்னைக்கு நைட்டு நம்ம மூஞ்சி அவன் பார்த்துருக்கான்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லடா. எனக்கு இருட்டாவோட இருந்துச்சு. என்னடா பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கரண்ட் பில் கட்டலையா? கரண்ட் பில் கட்டல ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? என்ன இவனை போட்டு தள்ளாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன போமா போட்ட போறேன்டா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது டேய் சுட்டுட்டாடா அவனை. வாடா போகண்டா. நம்மடா போகண்டா. இருந்தா நம்ம எங்க அங்க போற? இங்க வாட காப்பாத்த போகண்டா. அவனை காப்பாத்தணும். அவன் நம்மால்தான். வாடா. நான் வர மாட்டேன். என்னடா எங்காலே போட்டு தள்ளி போயிருக்கியா நீ? என்னடா அவனால காண ஓடிட்டான். எது மாதிரி இருந்தான்? இந்த வந்துட்டான். கண் இருக்குதுங்கிற தைரியத்துல சால்ட்டா இருக்கிறா. கண்ணை வச்சுட்டு வரோம். போவா. அதான் அடே நீங்க தானடா அன்னைக்கு என்னை கொல்ல வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அவன் எப்படா உயிரோட வந்தான்? பிக்ஸ்மக் தான் அவனை போட்டு தள்ளி நம்மளோட கேட்டு என்ஜாய் பண்ண மாட்டான். அவன் அசால்ட்டா அவங்க 3 பேரும் கொண்டு போட்டு அவன் அசால்ட்டா போலான்டா. நீ நம்ப மாட்டான். அவன் வருவான் பாரு. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசிட்டு போனான். எல்லாம் தலைகீழா மாறின மாதிரி இருக்கு. என்ன இது? நல்லா தெளிவால பூட்டிக்கிறிய.
வேமா ஏறா வந்துட போறான். டேய் அங்க என்ன பண்ணிட்டீங்க? டேய் அர்ஜென்ட்ரா. அதுக்கு டைம் இல்ல வாடா. அவன் வேற வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிறான். டேய் பூட்ட போட்டுடா. அடா என்னடா இந்த நேரத்துல போய் சாவியை காணோம். இதா இருக்கு, எடுத்துட்டு போ, வேமா போ. ஏதாவது எம்டி பாட்டில் இருந்தா கூட இப்ப கேட்கலையா? பின்னாடிங்களா? பின்னாடியா? ஆமா. டேய் இப்ப என்ன பண்ண? நான் அர்ஜென்ட்னு சொன்ன, நீ எங்கடா கேட்டா? டேய் வண்டியில அடிச்சிட்டியாடா? அவசரத்துல என்னடா பண்ண? அவன் வேற பின்னாடி பாத்துடா நீ. அட பின்னாடி அவன் வேற வந்துட்டு இருக்கான்டா. நான் என்ன உன்னை நிப்பாட்டிட்டு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் துரத்து நீ சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா. அதுக்கு ஏன் வண்டியாட கிடைச்சிச்சு? அப்பா தெரியாம வண்டியில எடுத்துப்பா. என்ன பண்ணனே தெரியல. செத்தவன் உயிரோட எப்படி வந்தான்னு தெரியல. நான் இருக்கிறானா என்னைய செத்துட்டேங்கிறா. கொடுமையா உள்ளடா இருக்குது. என்னாச்சு? பெட்ரோல் இல்லடா. பெட்ரோல் இல்ல. இப்பதான் இங்க பெட்ரோல் வாங்க மாட்டேன். வேமா திருப்பு, வண்டியை திருப்புடா, போய் போட்டு வந்துடலாம்டா. டேய் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? இணைஞ்சிச்சு. Wind been blowing on my back. I was born to bring trouble wherever I'm at. Heard a number 13,
tattooed on my neck. Her ink starts to itch, black gon' turn to red. I was born in the soul of misery, and I never had me a name. They just give me a number when I was. ஹலோ ஹலோ உங்களை தான். யோ என்ன சட்டை? ஓ நீயா? நான் கூட வேற யாரும் நினைச்சத பயந்தீங்க வந்தேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அது நான் கிடையாது, என்னோட வேரியன்ட் தான் அது. வேரியன்ட்னா புரியல எனக்கு. நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது. உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. இது என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. 2 நாள் முன்னாடி ஏதோ ஆச்சு. எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான். நான் என் கையால கொலை பண்ணவன் எல்லாம் இப்ப வேற வேற பேர்ல சுத்திட்டு இருக்காங்க. நீ எதுக்கு வந்துக்கிறா? பெரிய ஆபத்து இருக்கு உங்களுக்கு, உங்க டீமுக்கு. அதை காப்பாற்ற தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துக்கிறா. தேவையில்லாம வந்து என் கையிலே அடி வாங்கி செத்துறாத. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். பார்க்க என் தம்பி மாதிரி இருக்கான்னு உன்னை விட்டு போறேன்.